இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும். இந்த சீனுக்கு மக்கள் வந்து அழுவாங்க, இல்ல சிரிப்பாங்க, இல்ல கோவப்படுவாங்க. அதெல்லாம் தோணுது எந்தெந்த சீன்? இதுக்கு இங்க கை தட்டுவாங்க. அதுக்காக நம்ம இதை பண்ணணும். ஸோ இப்படி பண்ணணும்னு நம்ம வந்து பண்ணோம்னாக்கா, அது எதுவுமே வந்து சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் அப்படி பண்ணல. இந்த சீன் என்ன உணர்வு நம்ம எழுதியிருக்கோமோ, அதை நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கிடணும். அவ்வளோதான் என்னுடைய வேலை. இது வந்து அடுத்து ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது என்னவா போய் சேரப்போகுதுன்றது என்ன இவ்வளோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க. ஸோ வந்து என்னன்னா நிறைய பேர் சொன்னாங்க, வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் அந்த கொண்டாடி இருந்தால் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது. எல்லாருமே கொண்டாடினாங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் அது போய் கடந்திருக்கு. எல்லாருக்குள்ளேயும் நம்ம கடத்திருக்கோம். அப்படின்னும் போது எனக்கு பயங்கர சந்தோஷமான விஷயம் தான் அது. எல்லாருமே கொண்டாடுறது இருக்குல்ல. இங்கே எல்லாமே பொதுவாக எல்லாருமே ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் வந்து நம்ம இது அதெல்லாம் சொல்கிறேன். எல்லாம் ஒன்றா ஒத்துமையாக இருக்கும்ன்றீங்க. இங்கே ஒத்துமையாக இருக்கும். அப்படி ஒத்துமையாக இருக்கும்போது அது பெரிய வெற்றியாக இருக்குது. வெறும் இவங்க மட்டும் பார்த்தாங்க, அதனால் வந்து இது அவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க, அதனால் அப்படி வரவே கூடாதுன்னு நான் நினச்சேன். எல்லாருடைய உணர்வு ஒன்று தான். அந்த உணர்வோடு சேர்ந்து நம்ம ஒரு நாள் பழகிருக்கோம். அவங்களோட வந்து வாழ்ந்துருக்கோம், வாழ்ந்துக்கிட்டும் இருக்கோம். அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒன்றுனாக்கா நம்ம வந்து இது பண்ணணும். ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்களும் நம்ம கூட தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இது பிரித்து பார்க்க வேண்டான்றது தான் நம்ம அதுக்குள்ளே பேசணும்.